ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்னாப்சாட்டில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வராத இஷ்யூ ஒன்று ஃபேஸ் பண்ணுறீங்களா? அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆக மாட்டேங்குது. அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ட மெசேஜ் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது. இல்லாட்டி வந்து அவங்க ஏதாவது நமக்கு ஷேர் பண்ணுறப்ப அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது. ஸோ இப்படி ஸ்னாப்சாட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகாத ப்ராப்ளமை நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போங்க. போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆப்ஸ் உள்ள போங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் ஸ்னாப்சாட் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி அந்த ஆப்பை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே போகணுன்னா பாருங்க, இங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து அலவுட்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இப்படி டிசபிள் பண்ணியிருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனேபிள் பண்ணிடணும். பண்ணிட்டு ஹலோ சவுண்ட் அண்ட் வைப்ரேஷனும் ஒன்ல இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் செக் பண்ண பிறகு நீங்கள் செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதா இல்லையான்னு மோஸ்ட்லி வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. இந்த ஒரு ஆப்ஷனை ஆன் பண்ணதுக்கு அப்புறமாவே ஸ்னாப்சாட்டில் வந்து கண்டிப்பாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து அதாவது இந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணி இதில் ஸ்னாப்சாட் அப்படின்றத டைப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அப்டேட் காட்டுதானு. அப்படி அப்டேட் காட்டுமா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்னாப்சாட் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிடுங்க. அப்படி அப்டேட் ஆகினதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்னாப்சாட் ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வர மெசேஜுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதா அப்படின்னு செக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பாக இந்த ஒரு ஸ்டெப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்னாப்சாட்டில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் ஆகாத ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.